வரவுக்கேற்ற செலவுன்னெலாம் சொல்ல மாட்டேன். வரவை மிஞ்சின செலவு இருந்தாலும் கூட கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு நற்பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள்லாம் இப்போ இருக்காது. அஷ்டமச்சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். அஷ்டமச்சனி பெரிய சோதனைகளை நிச்சயமாக கொடுக்காது. மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே அவர் 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 12ஆம் இடத்துல ராசிநாதன் வந்தா என்ன? ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது 2025ஆம் வருடம் ஜூலை மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. போன மாதம் கூட கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்லுவேன். கடந்த அஷ்டமச்சனி காலத்தில் இருந்த மன அழுத்தங்கள், தொல்லைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆயில்ய நட்சத்திரம் 3ஆம் பாதம், குறிப்பாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தான் இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. அவங்களுக்கு கூட இந்த மாத இறுதியிலிருந்து நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். சுபரான தனிப்புதன் ராசியில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக மேன்மை. 8ல் ராகு இருந்தால் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். 12ஆம் இடத்துல 2 சுபர்கள் இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? வரவுக்கேற்ற செலவுன்னெலாம் சொல்ல மாட்டேன். வரவை மிஞ்சின செலவு இருந்தாலும் கூட கடன் வாங்க தேவையில்லாத அளவிற்கு நற்பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாங்கிறது, காடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீட்டிற்கு தேவையான பொருள் வாங்குவது, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது கை கொடுப்பது, வடக்கு வடமேற்கு திசை நோக்கி போவது, அதன் மூலமாக நல்லவைகள் நடப்பது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இப்போது கொஞ்சம் கை கொடுக்கறது. கும்பாபிஷேகத்துக்கு கொஞ்சம் பார்க்குறேன், குலதெய்வத்துக்கு கொஞ்சம் கோயில் கட்டுறேன், டக்குன்னு இஷ்ட தெய்வ தரிசனம், மலைகுனிய நின்ற பெருமான்னு நம்ம வேங்கடவனை சொல்லுவோம் இல்லையா, டக்குன்னு நினச்சா திருப்பதிக்கு போகிறேன், ஒரு காளகஸ்திக்கு போகிறேன், போய் சாமியை கும்பிட்டுட்டு வரேன்ட்டு ஜூலை மாதம் ஏதாவது ஒரு இனிய பயணங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்திருக்கிறது. பேச்சினால் பிழைக்கக்கூடியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய புனிதமான ஆசிரியர் துணை, அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய அருமையான வழக்கறிஞர் துறை, மார்க்கெட்டிங் துறை, வாய்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தொலைபேசியில் பேசுகிறதுனாலே பிழைக்கக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் வருமானங்கள் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனத்தில் 10ஆம் அதிபதி இருக்கிறனால வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும். கடந்த 2-3 வருடங்களாகவே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை அமைப்பும் இப்போது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பதால் கடகராசிக்கு ஜூலை மாதம் நல்ல விதமாகவே சந்தோஷமாகவே இருக்கக்கூடிய அருமையான முன்னேற்றமுள்ள மாற்றமுள்ள யோக மாதமாக அமைந்திருக்கிறது கடகத்திற்கு ஜூலை மாதம். சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதம். ராசிநாதன் 11-12 இருக்கிறார். 12 இருந்தால் ஏதாவது இதுங்களை கொடுப்பாருங்களையா, தடைகளை அப்படி இப்படி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 2 விதமாக பிரித்து சொல்லலாம். ஜூலை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 11ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கும்போது எதிலும் வெற்றி, எல்லாம் வெற்றி. அரசு சார்ந்த வேலைகளில் இது வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அல்லது கவர்மெண்ட் வேலைக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் உயர்வாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள்லாம் இப்போ இருக்காது. அஷ்டமச்சனியை பற்றி கவலையே பட வேண்டாம். அஷ்டமச்சனி இன்னும் 1.5 வருட காலத்திற்கு ராகுவின் 7ஆம் இடத்து இருப்பால் வேதையாகி விடுவதால் அஷ்டமச்சனி பெரிய சோதனைகளை நிச்சயமாக கொடுக்காது. மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோனா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். மாதத்தின் முதற் பகுதி நாட்களில் 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பதால் எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே அவர் 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 12ஆம் இடத்துல ராசிநாதன் வந்தால் என்ன? தூக்கம் இல்லாத நிலைமைகள் இருக்கும். அந்த அளவுக்கு உழைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதாவது இரவு பகல் பார்க்காம பிரயாணங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு, பயணங்களின் மூலமாக நல்ல மேன்மை, பயணங்களின் மூலமாக நல்ல அறிமுகம். ஒரு இடத்துக்கு ட்ராவல் போனேன், வண்டி எடுத்துக்கிட்டு போனேன், பைக்கில் போனேன், காரில் போனேன், பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன், ஏதோ அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு பயணம் இந்த மாதத்திலேயே 1-2 பயணம் அமைந்து அதன் மூலமாக ஒரு நல்ல அறிமுகம், அதன் மூலமாக ஒரு இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆனேன், ஒரு வேலைக்கு தூர இடத்துல போய் சேர்ந்தேன் என்கின்ற மாதிரியாக
12ஆம் இடத்தின் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கும். வேற்று மத இன பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும், ஆணை திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய யோக நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அபாரமான நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. லாபஸ்தானத்தில் புதன் 11ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். 10ஆம் இடத்துல குருச்சுக்கரன் இருக்க 7இல் கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட 12ஆம் இடத்தில் செவ்வாய் வலுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் சர்வ நிச்சயமாக உண்டு. ராசிநாதன் வலுத்திருக்கின்ற இந்த அமைப்பில் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் தர்மகர்மாதிபதி யோகம் இல்லையா? அப்போ வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், அதன் மூலமாக லாபங்கள் வரும். வர்ற லாபம் இதுவரைக்கும் இல்லாத லாபமே கிடைக்கல, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல என்கின்ற மாதிரியாக ஒரு மாதிரியான தொழிலில் நல்லவைகள் நடக்கலை, வியாபாரம் நடந்தால் கூட எனக்கு லாபம் இல்லை என்கின்ற மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து வந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் லாபங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக ஜூலை மாதம் கண்டிப்பாக அமையும். என்ன கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் கொஞ்சம் இருப்பது என்பது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் விரயங்கள் அசுப விரயங்களாக நடக்கக்கூடிய அமைப்பு. சகோதரர்களால் ஏதாவது செலவு வரலாம். அண்ணன் தம்பிங்களுக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டிய அமைப்பு, அல்லது தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டிய அமைப்பு, அல்லது தந்தையாலோ தாயாலோ ஏதேனும் ஒரு மருத்துவ செலவுகள் மாதிரி. ஏன்னா அண்ணன் தம்பினாலே நம்ம தான் ஏதாவது செய்யக்கூடிய அளவில் இருப்போம். ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் புத்திசாலிகளாகவும் கொஞ்சம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் இருப்பீங்க. அப்போ உரிமையோடு வந்து அண்ணனோ தம்பியோ அக்காலோ தங்கையோ வந்து கேட்கும்போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் சகோதரர்களுக்கு உதவக்கூடிய, சகோதரர்களால் விரயமாகக்கூடிய தன்மை இப்போது ஜூலை மாதத்திற்கு உண்டு. அதே மாதிரி அம்மா அப்பா யாருக்காவது மருத்துவ அசுப செலவுகள் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று வைக்கும். ஆனால் அதற்கேற்ற வருமானமும் கண்டிப்பாக வந்துவிடும். லாபம் கொஞ்சம் நிறைவாகவே இருக்கின்றதுனால இந்த மாதம் போன மாதத்தை விட சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இருக்குது. ஆகவே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனாலையும் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஜூலை மாதம். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமிகண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.